கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அழகுவள்ளி கும்மி ஆட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ மகாமுனியம்மன் கோவில் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியை கொங்கு இளைஞர் பேரவை ஏற்பாடு செய்திருந்தது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள், சிறுமிகள் மற்றும் சிறுவர்கள் தமிழ் கடவுளான முருகன் நாடோடி இனத்தை சேர்ந்த வள்ளியை திருமணம் செய்த புராண கதையை மையமாக கொண்டு பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களை பாடியபடி கும்மி அடித்து நடனமாடினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள சிலுவைப்புறம் கிராமத்தில் ரேஷன் பொருட்கள் வாங்க 3 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டிய நிலை நீடித்து வருகிறது. பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் ரேஷன் கடை திறக்கப்படாததால் கிராம மக்களை தங்கள் சொந்த செலவில் புதிய கட்டிடத்தை கட்டி அரசிடம் ஒப்படைத்து உள்ளனர். இருப்பினும் அந்த கட்டிடத்தில் ரேஷன் கடையை திறக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த கிராம மக்கள் விரைவில் ரேஷன் கடையை செயல்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். மேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதன் காரணமாக குடியாத்தம் அடுத்த மேல் ஆலத்தூர் ரயில்வே தரைப்பாலத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் குடியாத்தத்தில் இருந்து மேல் ஆலத்தூர் வழியாக கூடநகரம்பட்டு, கொந்தங்குப்பம், அனங்காநல்லூர், அகரம்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துடன் பயணித்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மலைமேல் உள்ள சுயம்பு சக்திவேல் முருகன் ஆலயத்திற்கு செல்லும் மலைப்பாதை அருகே திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பற்றி எரிந்த தீயை கண்ட பக்தர்கள் உடனடியாக தகவல் கூறியதை அடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இந்த தீ விபத்து குறித்து விசாரணையும் நடத்தப்படுகிறது. சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாடி கொரட்டூர் பிரதான சாலையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகள் நீண்ட காலமாக மந்தகதியில் நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மழையால் பணிகள் நடைபெறும் பகுதியில் மண் மற்றும் சேறு அதிக அளவில் தேங்கியிருந்ததால் பட்டரவாக்கம் மற்றும் கொரட்டூர் பகுதிகளில் இருந்து பாடி நோக்கி சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் பலர் கட்டுப்பாட்டை இழந்து அடுத்தடுத்து சறுக்கி விழுந்தனர். இந்த விபத்துகளில் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலில் ஆடி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஜூலை 21 பூச்சாட்டுதலுடன் துவங்கிய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்மன் எழுந்தருளிய தேரை ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் ஆடிப்புற திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. செங்கமல தாயார் சன்னதி முன்பு நடைபெற்ற இந்த வைபவத்தின் போது சிங்க சின்னம் வரையறுக்கப்பட்ட கொடி வேத மந்திரங்கள் முழங்க தங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. அப்போது தாயார் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடிப்புற தேரோட்டம் வரும் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்தியை முன்னிட்டு முதல் நாள் தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. தெப்பத் திருவிழாவை ஒட்டி உற்சவர் பெருமான் வள்ளி தெய்வானையுடன் மலைப்படிகள் வழியாக சரவண பொய்கைக்கு வருகை தந்து அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து தெப்பத்தில் உற்சவர் பெருமான் குளத்தை 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் 4 ரத வீதிகளில் 16 சக்கர தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. வருகிற 14ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்னோட்டமாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரெங்கமன்னார் 16 சக்கர தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சேரும் சகதியுமான சாலையில் பள்ளிக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். பழைய நன்னாவரம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வயல்வெளி வழியாக அமைந்துள்ள சாலையை சுற்றுவட்டார பகுதி மாணவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். அந்த சாலை பராமரிப்பின்றி குண்டும் குழியுமாக சேரும் சகதியுமாக காணப்படுவதால் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தார் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
திருவாரூர் நகரில் வடிகாலாகவும் பாசன வாய்க்காலாகவும் பி சேனல் கால்வாய் தற்போது ஆக்கிரமிப்புகள் மற்றும் பராமரிப்பின்றி காணாமல் போகும் அபாயத்தில் உள்ளது. ஓடம்போக்கி ஆற்றிலிருந்து பிரியும் கால்வாய் மூலம் சுமார் 2000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வந்தன. ஆனால் தற்போது முற்றிலும் கழிவு நீரோடையாக மாறியுள்ளது. மேலும் கால்வாய் முழுவதும் முட்புதர்கள் மண்டியும் குப்பைகள் தேங்கி உள்ளதால் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றி தூர்வார வேண்டுமென விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். தருமபுரி நகராட்சியில் பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட உடன்பாட்டை பின்பற்றாமல் நகராட்சி மற்றும் ஒப்பந்ததாரர்கள் ஏமாற்றுவதாக நகராட்சி தூய்மை பணியாளர்கள் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். தூய்மை பணியாளர்களுக்கு இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த 541 ரூபாய் தினசரி கூலி மற்றும் நிலுவைத் தொகை வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்த நிலையில் மீண்டும் அதிகாரிகள் ஏமாற்றி வருவதாக கூறி தூய்மை பணியாளர்கள் உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பலத்த சூறைக்காற்று காரணமாக காற்றாலைகள் மூலம் மின் உற்பத்தி 2 மடங்கு அதிகரித்துள்ளது. ஆரல்வாய் மொழி உள்ளிட்ட இடங்களில் காற்றாலைகள் மூலம் ஏறக்குறைய 5000 முதல் 8000 யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது காற்றின் வேகம் மிக அதிகமாக உள்ளதால் 2 மடங்கு வரை மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. மேலும் சேகரிக்கப்பட்ட மின்சாரத்தை வீணாக்காமல் இக்கட்டான நேரங்களில் மின்சாரம் வழங்கி உதவிட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிக ஆடி மாசம் என்பது அதிக காற்றுகளை யூஸ் பண்ணுகின்றன. இந்த காற்றாலை மூலம் கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை சேமிக்க வேண்டும். அது சேமித்து பண்பு தடையின்றி மின்தடையை போக்க வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக மின்தடை ஏற்படுகின்றன. இந்த மின்தடையை போக்க இந்த காற்றாலை மூலம் கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை அதிநவீன பேட்டரி மூலமாக சேமித்து உபரி மின்சாரத்தை சேமிக்க வேண்டும். மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை அதிக காற்றுகள் கிடைக்கின்றன என அதிகாரிகள் கூறுகின்றனர். கிட்டத்தட்ட 5000 முதல் 7000 மெகாவாட் மூலம் காற்றுகள் கிடைக்கின்றன என அதிகாரிகள் கூறி வருகின்றனர். எனவே இந்த காற்றாலை மூலம் கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை சேமிக்க வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையத்தில் இருந்த டிரான்ஸ்பார்மரில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்தது. தீ மளமளவென பற்றி எரிந்ததால் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பீதியடைந்து அலறியடித்து ஓடினர். இது குறித்து உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். வேலூரில் மாங்காய்க்கான மானியத்தை மே மாதத்தில் இருந்து கணக்கிட்டு வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மனு அளித்தனர். ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களைப் போல தமிழக அரசும் மானியம் வழங்க வேண்டும் என கடந்த ஆண்டு போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் மானியம் வழங்கும் அறிவிப்பை ஜூலை மாதத்திற்கு பதிலாக மாங்காய் விளைச்சல் அதிகமாக இருக்கும் மே மாதத்தில் இருந்தே அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் அந்த மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை ஒன்றியம் வன்னிவேடு பஞ்சாயத்திற்குட்பட்ட ராஜீவ்காந்தி நகரில் தனிநபர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கால்வாயை முழுமையாக கட்டித்தர வேண்டும் என கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக ஒன்றியக்குழு பெருந்தலைவரின் உறவினர் வீடு கால்வாய் கட்ட தடையாக இருப்பதால் அதிகாரிகள் தயக்கம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகேயுள்ள கோமதியாபுரத்தில் கடந்த 50 நாட்களுக்கு மேலாக முடிக்கப்படாமல் கிடக்கும் கழிவுநீர் வாய்க்கால் பணிகளை உடனடியாக முடிக்கக் கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீடுகளின் படைகளை இடித்துவிட்டு பள்ளம் தோண்டிவிட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வாயு கசிவு ஏற்பட்ட சேகோ ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டது. சேகோ ஆலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் ஏற்பட்ட மின் கசிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் வாயு கசிவு ஏற்பட்டது. இதில் 11 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட ஆத்தூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக ஆலை உரிமையாளர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கம்பட்டி புனித பரலோக மாதா திருத்தல பேராலயத்தின் விண்ணேற்பு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தேம்பவாணி ஏற்றிய வீரமாமுனிவர் பங்கு குருவாக பணியாற்றிய இப்பேராலயத்தில் திருவிழா கொடி பவனியாக எடுத்து வரப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு அன்னையை வழிபட்டனர்.
திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே குடிநீர் திட்ட பணிகள் முறையின்றியும் தாமதமாகவும் நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. பரஞ்சேர்வழி மரப்பாளையம் ஊராட்சியில் 9 கோடி ரூபாயில் 7 மாதம் முன் தொடங்கப்பட்ட பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இத்திட்டத்திற்கு சாலையை ஒட்டி குழாய்கள் அமைக்காமல் சாலையை உடைத்து வரும் 2 அடி ஆழத்திற்கு குழாய்கள் அமைப்பதாகவும் இதனால் கோடிக்கணக்கான மக்களின் வரிப்பணம் வீணாவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா போட்டு ஒரு வருடம் தான் ஆகுது. இந்த ரோட்டொட்டியே பறித்து ரோடை ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க. ரோடு ஒட்டியே பறிச்சுன்னா நாளைக்கு மழை காலங்களில் இந்த குழி பறிச்சதில் அந்த மண்ணு கீழே இறங்குச்சுன்னா ரோட்டை அரித்து ரோடு டேமேஜ் ஆகும். திரும்ப இந்த ரோடு போடுறதும் இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகுதுன்னு தெரியல. அதிகாரிகள் வந்து இது கண்டு காணாமல் இருக்கிறாங்க. சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்றது. இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. சென்னை ஜார்ஜ் கோட்டையில் நடைபெறும் அரசு சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜய் தேசிய கொடி ஏற்றும் போது நிகழ்த்தப்பட உள்ள அணிவகுப்பிற்கான ஒத்திகை நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்ட காவலர்கள் அணிவகுத்து நின்றனர். வரும் 11, 13 ஆகிய தேதிகளில் அடுத்த கட்ட அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறுகிறது. திருப்பூரில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய தேசிய கொடிகள் தயாரிக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பருத்தி இலைகளால் செய்யப்பட்ட கதர் கொடிகளுக்கு அதிக வரவேற்பு இருப்பதாகவும் சரியான அளவுகளில் கொடிகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டுவதால் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அதிக அளவிலான ஆர்டர்கள் குவிந்து வருவதாகவும் தேசிய கொடி தயாரிக்கும் நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் இந்த ஆண்டு விற்பனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 15 முன்னிட்டு கொடி ஐட்டங்கள் நல்ல விற்பனையாகுதுங்க. காட்டன் கொடி, பியூர் காட்டன்லாம் நாங்கள் தயார் பண்ணுறோம். மிக சரியான அளவுகள் செஞ்சு தமிழ்நாடு முழுக்க ஹோல்சேலாக மொத்த வியாபாரம் கொடுக்குறோம். இந்த வருஷம் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்டில் கட்டக்கூடிய பேட்ச் ஐட்டங்கள், கொடி ஐட்டங்கள் எல்லாம் தயார் பண்ணியிருக்கோம். நல்ல வரவேற்பு இருக்குது. 204 அரசாணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், ஒப்பந்த செவிலியர்களை நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் 2ஆம் நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மற்றும் செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மற்றும் கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் தமிழ்நாடு அரசு செவிலியர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் செவிலியர்களுக்கு நர்சிங் ஆபீசர் பதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன குரல்கள் எழுப்பப்பட்டன. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே உள்ள முத்துப்பட்டியில் காளியம்மன் கோவில் திருவிழா தொடர்பாக அறநிலையத்துறை ஒத்துழைப்பு தராததால் முத்துப்பட்டி கிராம மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 2025ஆம் ஆண்டு கோவில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டதிலிருந்து அரசு சார்பில் எதற்கும் நிதி உதவி வழங்கப்படுவதில்லை என கூறி கோயில் முன் பொங்கல் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட போது சில பெண்கள் சுவாமி வந்தது போல் ஆடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்து சமய அறநிலையத்துறை ஒத்துழைப்பு தராவிட்டால் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அக்கௌண்ட்ல பணம் போட்டாதான் நாங்க சாமி கும்பிடுவோம்ன்றாங்க. எங்க ஊர் வந்து பழனியா இல்ல திருப்பரங்குன்றம் கோயில, மீனாட்சி அம்மன் கோயில கிடையாது உண்டியல எல்லாம் பணம் போடுறதுக்கு. நாங்க வீடு வீடா போய் வசூல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உதவிகளை கேட்டு நாங்க சாமி கும்பிட்டுருக்கோம். எல்லா பேரும் வந்து நாங்க வந்து அந்த மாதிரி தான் சாமி கும்பிட்டுருக்கோம். வருஷம் வீட்டுக்கு அவங்க கொடுக்குற உதவியில வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம். அதே மாதிரி கும்பிடுறோம்னு எங்களுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு. ஹைகோர்ட் 2 பேரும் சேர்ந்து சாமி கும்பிடுங்க, இந்த வருஷம் எத்தனை வரை என்ன நீங்க சம்பிரதாயத்துல சாமி கும்பிடுங்களோ அதே மாதிரி கும்பிடுங்கன்னு இருக்காங்க. அதை நிப்பாட்டிவிட்டாங்க அறநிலையத்துறை. கோவை அரசு தலைமை மருத்துவமனையில் மூட்டை பூச்சி தொந்தரவு மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறையால் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். நோயாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட படுக்கைகளில் மூட்டை பூச்சிகள் நிறைந்து காணப்படுவதால் இரவில் தூங்க முடியாமல் தவித்து வருவதாக நோயாளிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறையால் உரிய சிகிச்சை கிடைக்காமல் நோயாளிகள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சரப்பஞ்சேரி ஏரியில் கழிவுநீர் கலப்பதால் நீர் மாசடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் 350 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த ஏரி மூலம் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் உள்ள விளைநிலங்கள் பாசன வசதி பெறுவதுடன் அப்பகுதியின் முக்கிய நீர் ஆதாரமாகவும் விளங்கி வருகிறது. இந்த நிலையில் காரணி தாங்கல் பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சரப்பனச்சேரி ஏரியில் நேரடியாக கலந்து தண்ணீர் நிறம் மாறி துர்நாற்றம் வீசி வருவதால் கழிவுநீர் கலப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அருண் கட்சியில் வந்த ஒரு தனியார் நிறுவனம் வந்து கழிவுநீர் வந்து கலக்குது. இது நம்ம 10 வருஷமாக வந்து நம்ம முறையிறோம்னா எல்லாம் விஓலேருந்து ஆர்ஐ தாசில்தாருக்கு நம்ம சொல்லியாச்சு. அவங்க வந்து அந்த நடவடிக்கை அதுக்கு எடுக்கல. இது ஒரு 10 வருஷமாக போராட்டம். அந்த கழிவுநீர் வந்து ஏரியில் கலக்கிறதுனால நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது. இதில் வந்து ஆடு மாடு தண்ணி குடிக்கிறதுனால அதுவும் பாதிப்புக்குள்ளாகுது.
இந்த ஏரியை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம். இந்த கழிவுநீர் கலக்கிறதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து அதை பயன்படுத்த முடியாத நிலைக்கு அவ்வளோ நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வாகன அனுமதியில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்துள்ளது. ஆடி கிருத்திகைக்கு அடிவாரத்திலிருந்து மலைக்கோயிலுக்கு செல்வதற்கு வழங்கப்பட்ட வாகனங்களுக்கான அனுமதி சீட்டுகளை அதிகாரிகள் மற்ற வாகனங்களுக்கும் வழங்கி அவற்றை அனுமதித்தனர். மேலும் முக்கிய பிரமுகர்களின் வாகனங்களை அனுமதி சீட்டு இல்லாமலேயே அனுமதித்ததாகவும் இதனால் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டதாக பக்தர்கள் சாடுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கீழடி மக்கள் அதிக அளவு இறைச்சி உட்கொண்டிருப்பது மரபணு ஆய்வில் தெரியவந்துள்ளது. 2014ஆம் ஆண்டு முதல் அகழாய்வு பணி நடைபெற்று வரும் கீழடியில் சமதள மற்றும் தாழிகளில் இருந்த எலும்பு திசுக்கள், தாழிகளின் பக்க சுவர்களில் இருந்த கொழுப்புகள், பற்களில் இருந்த பாக்டீரியாக்கள் பகுப்பாய்விற்காக எடுத்து செல்லப்பட்டு பண்டைய கால மக்களின் உணவு பழக்கங்களை கண்டறியும் பணி நடைபெற்று வந்தது. இதில் தாழிகளில் கொழுப்பு அதிகளவு படிந்துள்ளதால் கீழடி மக்கள் இறைச்சி அதிகம் உட்கொண்டிருக்கக்கூடும் என மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மரபணுத்துறை தலைவர் குமரேசன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருகே 50 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருக்கும் வீடுகளை திமுகவை சேர்ந்த தனிநபருக்காக மாநகராட்சி நிர்வாகம் அகற்றுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னிமார் தோப்பில் செங்கல் சூளையில் கூலி வேலை செய்து வரும் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அப்பகுதியில் பல தலைமுறைகளாக குடிசை அமைத்து வசித்து வருகின்றனர். இவர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் திமுகவை சேர்ந்த பாலகிருஷ்ணனின் நிலம் உள்ளதால் அதற்கு பாதை அமைக்கும் வகையில் 60 குடும்பங்களை 15 நாட்களுக்குள்ளாக வீடுகளை காலி செய்ய வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதால் அப்பகுதி மக்கள் செய்வதறியாமல் திகைத்து வருகின்றனர். இப்போ அந்த பாலகிருஷ்ணன் என்பவருக்கு ஆக்கிரமிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது கன்னிமாரத்தில், அதை அகற்றி கொடுத்துட்டாங்க. அதே சமயம் மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அரசு பார்த்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரசு அவர் ஹைகோர்ட்டுக்கு கண்டனம் கோர்ட்டுக்கு போனதுனால எங்கள் மேலே இப்போ உடனே காலி பண்ணி ஆகணும், அவங்க தான் காப்பாற்றிக்க பார்க்குறாங்க. எங்களோட வாழ்வாதாரத்துக்கு கேள்விக்குறியாக இருக்குது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே அனுமதி பெற்று நீர்நிலைகளில் வண்டல் மண் எடுக்கும் நபர்கள் விவசாயம் சாராத கட்டுமான பணிகளுக்கு விற்பனை செய்வதாக குற்றம் சாட்டி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் வண்டல் மண் அதிக விலைக்கு விற்பனை செய்வதால் மாவட்ட நிர்வாகம் அனுமதியை ரத்து செய்ய வேண்டுமென கூறி மணலூர் கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்த மனுவில் தெரிவித்துள்ளனர். மணலூர், அகரம், கீழடி, பச்சையாவரம் போன்றவர்களுக்கு குடிநீர் பஞ்சமே ஏற்படாத அளவுக்கு இந்த கம்மாதான் இங்கே பயன்பட்டு வருகிறது. தமிழக அரசு விவசாய நிலத்தை மேம்படுத்துறதுக்கும் பானை செய்யறதுக்காக மண்டல் மண்ணாடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்படி விவசாய நிலத்தை நாங்கள் மேம்படுத்துறோம்னு சொல்லி அனுமதி வாங்கிட்டு ரியல் எஸ்டேட் மேன் என்ன பண்ணாங்க, ரியல் எஸ்டேட் போடுற இடங்களுக்கு அதில் கொட்டி அவங்க ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் பல முறை புகார் மனு கொடுத்து எந்த நடவடிக்கை இல்லை. இன்னைக்கு மணலூர் சார்பாக கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியரத்தில் புகார் கொடுக்குறேன். உடனடியாக இந்த மணலூர் கிராம மக்களுடைய விவசாய நிலங்களை காப்பாற்றுறதுக்கும் குடி தண்ணீர் பஞ்சம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் எங்கள் ஊர் கம்மாயை தவறாக பயன்படுத்துகிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் மனு கொடுக்க வந்திருக்கோம்.